வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. உடல் ரீதியாக நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாமல் எல்லாருக்குமே வருது. ஸோ இதை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவுக்கு டாக்டர் ஸ்ருதி மேம் சைக்காட்டிஸ்ட் அவர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதை நம்ம டைரெக்டாக டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ மேம், how are you? I'm good. How are you? Good ma'am, thank you. ஸோ இப்போ உங்ககிட்டே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, இப்போ சோஷியல் மீடியா எல்லாருமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு மேஜர் ரோலாகவே எல்லாரோட லைஃப்லையும் ப்ளே பண்ணுது இல்லையா? ஸோ அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த மென்டல் இஷ்யூஸ் வரதா நிறைய டாக்டர் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் சைபர் புல்லிங், இந்த மாதிரி பாடி ஷேமிங், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு பர்சனை பாதிக்குதுன்னு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டாக்டர்? Yeah, sure. So, social media use ன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இல்லாமல் இருக்க முடியுங்களா? இல்லை, இப்போ முடியலை. எஸ், நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் தான் வருது. நம்மளை அட்வர்டைஸ் பண்ணுறோன்னா சோஷியல் மீடியா தான் எடுத்துக்கிறோம். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் இருந்தாலுமே அது ஒரு தேவையாகவே மாறிட்டு வருது. ஸோ அந்த யூஸ் சம்டைம்ஸ் அதோட தேவையை தாண்டி கெடுதல்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமான நிலைமைகள் வருது. அது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு கண்வலி, ஒரு தலைவலி. ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் நமக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது. அதுலேருந்து போச்சுன்னா ஒரு மைல்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் தூங்க கஷ்டப்படலாம். இல்லை நைட் டைம் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்கோன்னா அந்த லைட்னால சரியாக தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அப்படி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு ஸ்லீப் பாதிக்குது, அப்புறம் என்னோட பசி எடுக்க மாட்டேங்குது, ஏதோ ஃபோன் இல்லைன்னா என் கூட எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஃபோன் நான் பார்த்துட்டு இருந்தால் மட்டும்தான் என்னால் டே டு டே லைஃப் கேரி ஆன் பண்ண முடியுது. ஃபோன் பார்க்குறதுனால என்னோட ரொட்டீன் நான் மிஸ் பண்ணுறேன். ஸ்கூல் போக மாட்டேங்கிறேன், காலேஜ் போக மாட்டேங்கிறேன், வேலைக்கு போக மாட்டேங்கிறேன், மற்றவங்களோட சரியாக பேச மாட்டேங்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தான் நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் வருது. ஸோ இனிஷியலாக எப்போ என்னோட உடம்பு இதை சரியாக ஏற்றுக்கிறது இல்லை, என்னால் இதை அகாமடேட் பண்ண முடியல, இந்த யூஸ்னால எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, இப்படி நினைக்கும் போது நம்ம போய் ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தோன்னே ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் ஒரு நோயாக அதை பார்க்காம நம்மளோட உடம்புக்கு இது சரிப்படலைங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே மோஸ்ட்லி இவ்வளோ சிவியராக ஆகாமல் நம்ம தடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் சொன்னது சைபர் புல்லிங். ஸோ சைபர் புல்லிங்குமே எல்லா பிளாட்ஃபார்முமே எல்லா விதமான புல்லிங்க்கு ப்ரோன் தான். இப்போது சோஷியல் மீடியா இல்லைன்னா நம்ம ஸ்கூலில் புல்லிங் ஃபேஸ் பண்ணலாம், வீட்டில் புல்லிங் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ புல்லிங்கிறது இப்போ சைபர் புல்லிங் ஃபேமஸாக இருந்தாலுமே புல்லிங்கிறது ஒரு நார்மலாக உள்ள ஒரு விஷயம். ஸோ சைபர் புல்லிங்னு பார்த்தீங்கன்னா உங்களை யாருன்னு தெரியாதவங்க, இல்லை அவங்க முகம் தெரியாதவங்க உங்களை அட்டாக் பண்ணுறத மீதி உள்ளவங்க எல்லாருமே பார்க்குறது தான் சைபர் புல்லிங். ஸோ அதுக்கு எப்போவுமே ஹாவ் அ சேஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதாவது ஒருத்தங்க யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் நான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, இல்லை அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பி, இல்லை பெற்றோர்கள், பேரண்ட்ஸ், இல்லை டீச்சர், யாரோ ஒரு ஆள்கிட்ட ஓப்பனாக போய் டிஸ்கஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் சரியாக ஃபீல் பண்ணலை, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். அந்த இடம் தெரிஞ்சோன்னுமே have somebody whom you can talk to. அதுக்கப்புறம் feel free to report. ஒரு ஆட் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா don't hesitate but report. And எல்லா இடத்துலையுமே feel free to give a feedback. எனக்கு not interested, this is not my view, this keeps coming frequently. ஸோ இந்த மாதிரி வரதை அந்த டைம்லேயே அட்ரஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் ஒரு சோஷியல் மீடியா யூஸ்னால வர பிரச்சனைகளுக்கு நம்ம சைட்லேருந்து பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ். இது போக இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட ரொட்டீன்லேயும் நான் சரியா இல்லை, இது எல்லாமே தொடர்ந்து ஒரு 2 வாரம் இருக்குது, ஒரு மாதம் இருக்குது, இதனால ஐ எம் நாட் மை செல்ஃப் அப்படின்னு தோன்ற டைம், இல்லை ஐ எம் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ் டு மீ, என்னால் எனக்கும் பெருசாக பயனில்லை, மற்றவங்களுக்கும் பயனில்லை, என்னால் எனக்கும் பிரச்சனை இருக்குது,
மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு 2 weeks to 1 month இருந்தாலே ஒரு மனநல நிபுணரை போய் பாருங்கள். அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், இல்லை சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், இல்லை இன்னொரு உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்கிட்ட போய் பேசிடுங்க, இந்த மாதிரி ஐ டோன்ட் ஃபீல் மை செல்ஃப்னு. ஸோ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஹெல்ப் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா டாக்டர், இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு இஷ்யூ ஆகுது, நம்ம போய் இப்போ வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் சீக் பண்ணுறோம், ஹெல்ப்காக கேட்குறோம். பட் அவங்களும் அதே ஸ்டேட்டில் இருக்காங்க, பட் அவங்க நமக்கு ரெடியாக இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் நம்ம என்ன டாக்டர் பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க உங்கள் வியூ? இப்போது என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, இல்லைனா லைக் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு தனியாக இருக்க பிடிக்கும். சம்டைம்ஸ் தனிமை வந்துட்டு என்னை வந்து கன்சோல் பண்ணும், சம்டைம்ஸ் பண்ணாது. ஸோ அதுவே நிறைய பேருக்கு எனக்கே அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ ப்ராப்பராக எங்களுக்குமே அது கரெக்டாக தெரியல, அது எப்படி வந்து அதுலேருந்து வெளியில் வருது அப்படின்னு. எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கோ அப்போ ஒரு நிபுணரை போய் பார்த்துருங்க. ஆஸ் இன் சைக்காலஜிஸ்ட் இல்லை சைக்காட்ரிஸ்ட். இந்த மாதிரி சின்ன விஷயம் தானே, இது டே டு டே விஷயம் தானே, அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட டவுட்ஸே வேண்டாம். ஏன்னா நாங்கள் எல்லாரும் மனநல மருத்துவர்கள் நிபுணர்கள் இருக்கிறதுக்கான தேவையே இதுக்கு தான். உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்தால் கூட அதை எப்படி சரி பண்ணுறது, எப்படி அட்ரெஸ் பண்ணுறது, நீங்கள் எப்படி அதுலேருந்து வெளில வருதுன்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சேஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை போகிறீங்க, பட் அது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லைன்னா உடனே யூ கேன் ஸ்டெப் அப். சரிங்களா? ஸோ அதுலேயே நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா we will try to know what is your problem. ஏன்னா எங்களோட ஐடியா வந்து உங்களுக்கு இந்த ஒரு நோய் இருக்குன்னோ இல்லை இதை பண்ணாதீங்கன்னோ இது இப்படி பண்ணுங்கன்னோ சொல்கிறது எங்களோட ஒர்க் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் எங்களோட ஒர்க். ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸோ இல்லை உங்களை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லைம்மா ஃபோனே பார்க்காதீங்க, ஃபோன் தேவையில்லை தூக்கி போடுங்க அப்படி சொல்கிறது எங்களோட ஒர்க் கிடையாது. உங்களோட தேவைகள், அதனால் வர ப்ராப்ளம்ஸை மட்டும் எப்படி அட்ரெஸ் பண்ணுறது, உங்களோட தேவைகள் அதே மாதிரி வச்சுட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தான் எங்களோட ஒர்க். மேம், இப்போ நம்ம சோஷியல் மீடியா பற்றி பேசணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன் ஜென்ரல் வந்து நம்ம நிறைய ஸ்க்ரீன் டைம் பற்றி பேசுறதுக்காக நம்ம ஜென்சி கிட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டே நம்ம டைரெக்டாக கொஷின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது? இப்போ வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வந்து மொபைல் யூஸ் பண்ணி செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது. நான் 11th படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் எக்ஸாமில் வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தேன். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கும் போது சரி ஒரு 5 minutes எடுத்துப்பேன் பிரேக்கு. ஆக்சுவலாக நான் வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஃபோனுக்கு நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லி யூஸ் பண்ணேன். அதுக்கு டைமிங் நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கினே இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆயிடுச்சு. அந்த 2 hours ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி புரியல. அந்த டைம் லைக் சைக்கோ மாதிரி ஆகிட்டேன். ஸோ சைக்கோ மாதிரி ஆயிட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? எஸ் மேம். அந்த சைக்கோ மாதிரி ஆனதுக்கப்புறம் செல்ஃப் கண்ட்ரோலில் இருந்துட்டேன். அந்த ஃபோன் உடைக்கிறது அந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாக போயிட்டேன் மேம். ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் எதனாலன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஏதோ ஒரு 30 minutes பார்க்கணும்னு நான் நினச்சி என்னோட ஒரு பிரேக்குன்னு நினச்சி தான் நான் போனேன். பட் அது 2 hours வரை எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகிறது கூட தெரியாத மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்னால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. எனக்கு அப்படி பார்த்துட்டோமே நினச்சி நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணேன். அடுத்த நாள் எக்ஸாம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எஸ் மேம். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல மேம். அதுக்கப்புறம் நான் செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டேன். டைம் செட்டிங்ஸில் போயிட்டு நான் 5 minutes மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். வெரி குட். அது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ என்னால் கண்ட்ரோல் பண்ணி இப்போ வரைக்கும் நான் கண்ட்ரோலாக தான் மேம் இருக்கு மேம். ஃபோன் கண்ட்ரோல்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரே விதமான ஒரு கன்க்ளூஷனா இல்லை வேறு ஏதாவது நம்ம யோசிக்கலாமா? இல்லை மேம், என்னோட லேசினஸ் ஓகே, கண்டிப்பா என்னோட தப்பு தான். அது போன் மிஸ்டேக் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் எப்படி வெளியே வருது. இப்போ மேக்ஸிமம் வந்துட்டேன், பட் ஃபுல்லா வர முடியல. சரி. பட் என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்படி ஒரு நாள் ஒரு எக்ஸாம் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன், இது ஒரு தப்பான விஷயமா? இது ஒரு பிரச்சனையா? கண்டிப்பா மேம். எனக்குள்ள அது ஒரு கில்ட்டா இருந்தது. ஏன்னா அந்த எக்ஸாம்ல வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகே. அதனால ரொம்ப படிச்சது சரியா எழுதவும் முடியல அந்த டைம்ல. ஓகே. பட் என்னைய கேட்டிங்கன்னா, ஒரு நாள் கோவப்பட்டுறோம், ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம், நமக்கு நாமளே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு கில்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டோம்னோ நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மலாகவே நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு அது நம்ம பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு கோவம் நம்ம மேலே வர்றது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். ஸோ அது எல்லா டைம்லையுமே நம்ம கட் பண்ணணும், அது இல்லாமலே இருக்கணுங்கிறது சாத்தியமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது ஒரு நாள் ஒரு எக்ஸாம் ஒரு 1/2 hour ஒரு 2 hour ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஐ ரியலைஸ் இட் அண்ட் ஓகே
ஃபைன். அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நான் ஓரளவுக்கு இப்போ யூஸ்வலாக 80% வாங்குவேன்னா ஒரு 60 வாங்கியிருக்கேன். பட் ஓகே, ஐ ஃபவுண்ட் அவுட், எனக்கு புரிஞ்சிருச்சு இதான் என் பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் டே நான் அதை பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு பிஹேவியர். நீங்கள் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஒதுக்குற டைம், நான் வந்துட்டு எக்ஸாம் ஹால் போகிறேன், எனக்கு எதுவும் பிடிக்கல, பேப்பரை தூக்கி எறிகிறேன், பெண்ணை தூக்கி எறிகிறேன் அப்படின்னு தெரியாமல் இருந்ததுன்னா அது மேபி கொஞ்சம் அன்ஹெல்தி. பட் இல்லை, ஓகே நான் எப்படியோ 2 hours வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உள்ள டைம் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணணும்னு உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் அகெயின் ஹெல்தி. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பேட்டர்ன், இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ணுறேன் 30 minutes 2 hours ஆயிடுச்சு, ஸோ அதை கட் பண்ணணும்னு நினச்சி நான் கோவப்படுறேன், என் மேலே கொஞ்சம் கோவப்படுறேன், ஃபோன் மேலே கோவப்படுறேன், ஃபோனை எடுத்து போடுறேன், ஏதோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே அதை நான் கரெக்ட் பண்ணுறதில்ல, என்னோட அப்பா அம்மாவோட ஃபோன் எடுக்கிறேன், இல்லை என்னோட சிப்ளிங்ஸோட ஃபோன் எடுக்கிறேன், திருப்பி நான் இதை பண்ணுறேன். இப்போ இன்னும் கில்ட் அதிகமாகுது, அதனால இன்னும் கோவப்படுறேன். ஸோ நானே எனக்கு சொல்லிடுறேன், அம்மா அப்பா எனக்கு ஃபோன் கொடுக்காதீங்க, இட் இஸ் ஸ்பாயிலிங் மீ. பட் இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணல. நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு தெரியாமல் போகிறேன், அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஃபோன் எடுத்து திருப்பி இந்த பேட்டர்னா திருப்பி நான் இதுக்குள்ளேயே விழுந்துட்டு இருக்கேன். எந்த ஒரு இடத்துலையுமே இது என்னோட தப்பு, என்னோட லேசினஸ், நான் பண்ணலை அப்படிங்கிறதே உணராமல் இட் இஸ் ஓகே, நேற்றுக்கு 1/2 hour to 2 hours, இன்னைக்கு 1/2 hour to 1.5 hours, ஸோ ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட். இப்படி ஒரு தப்பான எண்ணத்தில் ஒரு பேட்டர்னாக போயிட்டு இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் கருத்து என்னன்னா, டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். அதாவது நீங்களே உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜட்ஜ் பண்ணி, இல்லை நான் தப்பு தான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எப்பவும் சோம்பேறி, நான் எப்பவும் ஃபோன் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி டேக் அ ஸ்டெப் பேக். ஓகே, இன்னைக்கு இது பண்ணிட்டோம், பட் இதுக்கு நான் சரி பண்றதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணேனா அப்படின்னு யோசிச்சுட்டு அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்பவும் என்னால் யோசிச்சுட்டேன், நான் வந்துட்டு தப்பு பண்ணுறேன், அந்த தப்பை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த தப்புலேயே நான் விழுறேன் அப்படின்னு தோணும்போது ப்ளீஸ் சீக் ஹெல்ப். யூ கோ ஆஸ் ஐ டோல்ட், முன்னாடி சொன்ன மாதிரி யார்ட்டையோ போய் சொல்லுங்க, இங்கே பாருமா, இங்கே பாருப்பா, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன், ஸோ எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பேசி பாருங்க. பட் அவங்களுக்கு அதை பிக் பண்ண முடியல, இல்லை நீங்கள் கன்வின்ஸ்டாக இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சம்வேர் ஐ எம் அட் ஃபால்ட், சம்வேர் நான் என்னோட முழுமையான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியல, என்னால் ஐ எம் நாட் ஹாப்பி வித் மை செல்ஃப். இப்படி தோணும்போது ஒரு மனநல நிபுணரை போய் பாருங்க. ஓகே மேம். கிளியர் ஆயிடுச்சா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹலோ மேம், திஸ் இஸ் சோஃபியா. 2 minutes 3 minutesக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு, பெட்டில் படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ண பிறகு எந்திரிச்சா ரொம்ப கேர் ஆகுது, ரொம்ப ட்ரிஸி ஆகுது, என்ன பண்ணுறது மேம்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்டர். ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு மினிமல் டிஸ்டன்ஸ், நாங்கள் யூஸ்வலாக ஒரு 20 centimeters கேப் இல்லை அதுலேருந்து உள்ள டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் டு பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஐஸ். உங்களோட கண்ணுக்கு ரொம்ப கிட்ட இருந்தால் கண் வலி வரலாம், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேராக இருக்கலாம். அடுத்தது பெட்டில் படுத்துட்டு பார்க்குறது. ஸோ அப்போது உங்களை அறியாமல் நீங்கள் இப்படி வச்சுட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கைக்கு ஒரு ஸ்ட்ரெயின், தலைக்கு ஒரு ஸ்ட்ரெயின், எல்லாமே சேர்த்து ஒரு தலை சுற்று வர்றது நார்மல். இல்லை நீங்கள் இப்படி குப்புற படுத்துட்டு இப்படி பார்க்குறீங்கன்னா அதுவும் இட் இஸ் நாட் அட்வைஸ்ட். ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே பெட்டர் ஒரு சிட்டிங் பாஸ்டரில் உட்காந்துட்டு கொஞ்சம் பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி ஃபோன் பார்க்குறது இட் இஸ் மோஸ்ட் அட்வைஸ்ட். செகண்ட்லி, பெட்டுக்கு போகிறது, தூக்கத்துக்கு தூங்குற டைமுக்கு போறீங்க, ஈவினிங் உங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெட்ல போய் படுத்துட்டு நீங்க ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி தலை சுத்துறது இதெல்லாம் வரும். பிகாஸ் நம்மளோட பிரெயின் எப்படி வேலை செய்யும்னா, ஒரு நாள் முடிச்சுட்டு தூங்குறதுக்காக நம்ம கீழே படுக்கிறோங்கிறது பிரெயினுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அதுக்கு தூக்கத்தை கொடுக்காம ஒரு வேலையை தான் நீங்கள் கொடுக்குறீங்க ஸ்க்ரீன்னால். அதில் நான் ஒரு போரிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்குறேன், இல்லை படிக்கிறேன், ஏதோ புக் ரீட் பண்ணுறேன் கிண்டலில் அப்படின்னாலுமே அந்த லைட் வந்து இன்டெரக்டாக பிரெயினை ஸ்டிமுலேட் தான் பண்ணுது, அது பிரெயினை காம் ஆக்குறது இல்லை. ஸோ அதனால ஒரு 2 to 3 hours நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபெட்டிக் வருது. இதுக்கு பேர் மென்டல் ஃபெட்டிக், ஒரு மினிமல் ஃபிசிக்கல் ஃபெட்டிக்கும் இருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் அதுக்கப்புறம் எழுந்திரிக்கும் போது ஒரு தலை சுத்துற மாதிரி, கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கன்னா இது தானாக குறைஞ்சிரும். தேங்க்யூ. ஹலோ மேம், நான் பாவனா. எங்கள் வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நான் திருப்பி ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிடுறேன். செல்ஃப் கண்ட்ரோலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மேம்? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஃபோன் பார்க்காத அப்படின்னு சொல்கிறது
ஆக்சுவல் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க எனக்கு ஃபோன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்களா நினைக்கிறது தான் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அதாவது ஏன் அப்பா அம்மா அப்படி சொல்கிறாங்க, ஏன் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க, இதனால நமக்கு ஏதோ பிரச்சனைன்னு இவங்க நினைக்கிறாங்களே, உண்மையிலேயே நமக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. அந்த இடத்துல ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு, இதனால எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இல்லை நான் படிக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக பேரண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கிற நேரம் அந்த மாதிரி டைமில் ஃபோன் எடுத்தால் தான் எடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக ரியலைஸ் பண்ணுங்கள். ஆமாம் இதனால எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நான் அதை நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் ஃபஸ்ட்டு செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தானாக உங்களோட ஆக்ஷன்ஸில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்படி செல்ஃப் கண்ட்ரோல் இப்போ நான் எப்படி பண்ணுறது, ஆமாம் நான் நினச்சிட்டேன் வேண்டாம் எனக்கு ஃபோன் வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னா பேசிக் மெத்தட் வந்து டைம் டேபிள்னு சொல்லுவோம். நான் இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், இல்லை நான் வேலையே பார்க்கல சும்மா தான் இருக்கேன், ஏதோ கதை புக் படிக்கிறேன், இல்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் வீட்டில், ஓகே அடுத்த ½ அன் ஹவரில் 5 minutes நான் வந்து ஸ்க்ரீன் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் டைம் நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ இது மூலயமா உங்கள் பிரெயினுக்கு நீங்களே சொல்கிறீங்க ஃபோன் பார்க்க ஒரு டைம் கிடைக்க போகுது, ஸோ இப்போ அவசரப்பட்டு நான் பார்க்கணுன்ட்டு இல்லை அப்படின்னு. ஷார்ட் கேப்பில் ஒரு 5 minutes இன்டர்வெல்ல ஃபோன் பாருங்க. பார்க்கும்போது கிளியராக வச்சுக்கோங்க, நான் எதுக்காக பார்க்க போகிறேன், ஒரு கேம் ஆட போகிறேன்னா, இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்க்க போகிறேன்னா, இல்லை படிப்பு ரிலேட்டடாக ஏதோ படிக்க போகிறேன்னா அப்படிங்கிறத டார்கெட்டும் வச்சுருங்க. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஷார்ட் டைம் டேபிள் மட்டும் போட்டு அதில் ஸ்டிக் ஆன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஆமாம் எனக்கு இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்களே உங்கள் டைமை வந்து டிலே பண்ணிக்குவீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது ½ அன் ஹவர் to 5 minutes வந்து 45 minutes to 5 minutes ஆகும். அப்புறம் ஸ்லோவாக ட்ரை பண்ணிங்கன்னா 1 hour to 5 minutes ஆகும். ஸோ இப்படி ஒரு கிராஜுவலாக தான் இந்த சேஞ்ச் வந்து கொண்டு வர முடியும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, அப்போ தான் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் வந்து பில்ட் ஆகும். சரிங்களா மேம்? இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம ஜென்சி கிட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷூர்.